ஹாய், விஜயோட ஜனநாயகம் படத்தோட ஸ்பாய்லர் ஆர்ட் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வேணாங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க. தளபதி விஜயை ஒன் டே ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை பற்றின வீடியோவை தான் இருக்க போகுது. அடிஷ்னலாக அந்த ஸ்பாய்லரையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக ஜனநாயகம் படத்துக்கு லாஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க. உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லார் மொபைல்ஸையும் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புனாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் தாண்டி பயனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தாங்க. உள்ள போனால் பிரம்மாண்டமான செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த செட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து சாங்க்கான ஒரு செட்டு தான் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் நாள் ஷூட் இந்த பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாங் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. தளபதி உள்ள வந்தோடனே சவுண்ட் பிச்சுக்குச்சுங்க. 400 பீப்புள்ஸ் இருந்தாங்க, அடிஷனலா ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருந்தாங்க இல்லையா. நாங்களாம் கத்தி ரொம்ப வைப் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு டான்ஸுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாரு. விஜய் நல்லா ஆடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய டேக்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விஜய் வந்து ரொம்ப டேக் எடுக்க மாட்டான்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேர்ல பார்த்தப்பதான் தெரியுது அது உண்மைதாங்க. அதுவும் டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஃபைனலா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அது அல்டிமேட்டா இருக்கும். 400 பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்மள கொண்டு போய் லாஸ்ட்ல வைப்பாங்கன்னு பார்த்தா ஏன் நேரமானு தெரியல, ரொம்ப முன்னாடி இருந்தது. ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே விஜய் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு தளபதி கேரன் போவே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வைப் வேற லெவல்ல இருந்துச்சுப்பா. அந்த ஸ்பாய்லர் ஒன்று சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் சாங்னு சொல்லி அனிருத் கேட்கற மாதிரியும், அதுல பிஜிஎம் பாத்தீங்கன்னா போக்கிரி மாஸ்டர் தெரி இதெல்லாம் சுத்திட்டு வந்து அது ஒரு பிஜிஎம்மா வந்து கன்வெர்ட் ஆகுங்க. அந்த சாங் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். தியேட்டர்ல டான்ஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுல இந்த ஃபைனல் டச்சா விஜய் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த இதுலேயும் இருக்காது, அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டெப்லாம் இருக்கும். அது முடிச்சுட்டு வந்து ஒரு ஃபைனல் டிப்ஸ் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. நானுமே என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட் நாள் ஷூட்டிங் இல்லையா, ஸோ அன்னைக்கு பிரியாணி போட்டாங்க. பிரியாணியுமே வேற லெவலில் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலான்னு போயிருந்தோம், பட் நிறைய பேருக்கு அலோவ் பண்ணாமல் முடிச்சுட்டாங்க. பெரிய பெரிய ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்கல. லாஸ்ட் நாள் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஷூட் வச்சு கேக் கட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. விஜயை நான் நேரில் பார்த்துருக்கேன், பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தது ஒரு வேற லெவலில் அனுபவம் தாங்க. குறிப்பாக டான்ஸு மிரட்டி விட்டாப்புல. இந்த சாங் வரும்போது தெரியா இருக்க போது பாருங்க. கடைசியாக மமிதா பைஜு வச்சு ஒரு சின்ன ஷாட் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க. அதில் விஜய் வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. அது என்ன ஷாட்டுன்னு தெரியல, பட் வந்து சாங்கு ஒருத்துங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி படம், இதுதான் கடைசி படம்னு சொல்றது கொஞ்சம் ஃபீலாக இருந்தாலும், அந்த கடைசி படத்தில் கடைசி நாள் ஷூட்டிங் போய் விஜய் பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்கு. பாய்.